அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இது ஒரு முக்கியமான பதிவு. கோடீஸ்வர நட்சத்திரங்கள் என்று 12 நட்சத்திரங்கள் உண்டு. அப்ப இந்த கோடீஸ்வர நட்சத்திரங்கள் 12 அப்படின்னு சொல்லி வரும்போது இது செயல்படுமா அல்லது செயல்படாத? செயல்படும். ஒரு நட்சத்திரம் என்பது ஒரு வாகனம் மாதிரி. அந்த வாகனத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்கணும், இயக்கத்தை உருவாக்கணும் இல்லையா? அந்த இயக்கத்தை உருவாக்குவதற்கு ஏதாவது ஒரு சாவி என்று சொல்லக்கூடிய கிரகம் அது மேல போய் உட்காரும். அப்படி உட்கார்ந்துருச்சுன்னா அது வேலை செய்யும். இல்லைன்னா எவ்வளவு பெரிய கோடீஸ்வர நட்சத்திரம் என்பது நமக்கு சொல்லப்பட்டிருந்தாலும் அந்த நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் உட்கார்ந்திருந்தாலே அதுக்குண்டான திசையோ புத்தியோ அந்தரமோ சூட்சுமங்களோ வரும்போது அதற்குண்டான வேலையை கண்டிப்பா செய்யும். ஒரு கிரகம் உட்கார்ந்து அந்த திசை எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக ஒவ்வொரு புத்திகளிலும் அது வரத்தான் செய்யும். புத்திகள் வரும்போது நமக்கு கொஞ்சம் அது நீங்க விழிப்புணர்வோடு இருந்தீர்கள் என்று சொன்னால் அந்த காலத்தில் ஒரு பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய தன்மைகளை வழிகாட்டும். கோடீஸ்வர யோகம் என்பது வழிகாட்டுதல் தான். அது கோடியை வீட்டுக்குள்ள வேண்டாம் கூரை பிச்சுட்டு கொடுக்காது. அந்த வகையில் பரணி 9 நட்சத்திரம். அதுல பரணி 1, ரோகிணி 1, புனர்பூசம் 1, மிருகசீரிடம், அதற்கடுத்து பூசம், அதற்கடுத்து மகம், அதற்கடுத்து சுவாதி, அதற்கடுத்து என்ன சொல்றானா உத்திராடம், அதுக்கடுத்து என்ன சொல்றானா ரேவதி. இப்படி என்ன சொல்லலாம்னா எல்லா விதத்திலுமே இந்த நட்சத்திரங்கள் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடியது. இது பொதுவாக ஜென்ரலா 12 கட்டத்துக்குள் இருக்கின்ற நன்மை செய்யக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் உடையது தான். ஆனால் இதில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்கணும். அப்படி இருக்கான்னு பாருங்க. இந்த 9 நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்கா என்று சொன்னால் அது உங்களுக்கு கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கும். இதுல குழந்தைகள் பிறந்திருந்தாலும், மனைவி வந்திருந்தாலும், பேரன் பேத்திகள் பிறந்திருந்தாலும் அதை நீங்கள் அரவணைக்கும் போது, தூக்கி கொஞ்சும் போது அந்த யோகம் உங்களுக்கு கண்டிப்பா ஒட்டத்தான் செய்யும். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதனால கோடீஸ்வர யோகம் என்பது இந்த 9 நட்சத்திரங்களுக்குள் இருக்கிறது, இல்லாமலாம் கிடையாது. பரணி, ரோகிணி, புனர்பூசம், மிருகசீரிடம், பூசம், மகம், சுவாதி, உத்திராடம், ரேவதி, இதெல்லாம் இருக்கத்தான் செய்யுது, இல்லைன்னா சொல்ல மாட்டேன். ஆனால் அதில் ஒரு கிரகம் போய் உட்காரும். ஒட்டு மொத்தத்துக்கு இதான் கோடீஸ்வர நட்சத்திரம்னா நான் இந்த நட்சத்திரத்துல பிறந்திருக்கேன், இந்த நட்சத்திரத்துல எனக்கு பிறந்திருப்பது என்ன சொன்னான்னா சந்திரன் என்று சொல்லக்கூடியது என்ன சொன்னான்னா அந்த நட்சத்திரத்துல உட்காரும் போது அந்த யோகத்தை கண்டிப்பாக அவருடைய வாழ்நாளில் தாய் தான். அதுல யாரு சந்திரன் உட்கார்ந்திருந்தால் யாரு கோடீஸ்வர யோகத்தை கொடுப்பவள் யாரு என்று சொன்னால் தாய் தான். தாய் இருக்கிற வரைக்கும் உனக்கு யோகம். தாய் இருக்கிற வரைக்கும் யோகம். தாய் என்னை கண்ணை மூடுறாலும் அன்னைக்கு அந்த கோடீஸ்வர யோகம் போயிடும். உன்னை காப்பாற்றி விடுவதும் தாயாகத்தான் இருப்பா. அதுல உட்கார்ந்த கிரகம் அதான் செய்யும். சந்திரன் உட்கார்ந்தால் தாய் கண்டிப்பாக இவர்களுக்கு என்ன சொன்ன யோகசாலிகளாக இருப்பார்கள், யோகத்தை கொடுப்பார்கள். அப்ப நம்ம இதெல்லாம் பார்த்து இது ஒட்டுமொத்தத்துக்கு நன்மை செய்ய, ஒட்டுமொத்தத்துக்கு இதோடைய பவர்ஃபுல் என்பது கோடீஸ்வர நட்சத்திரம் தான். இதுல ஒரு கிரகம் உட்கார்ந்தால் அந்த இணைவு நம்மளை கோடீஸ்வர யோகத்தை அடைய செய்வதற்குண்டான ஒரு திறவுகோலாக இருக்கும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. ஏன்னா இது ஒரு குறிப்பிட்ட இதை நீங்க இன்னும் நீங்க கவனமாக நீங்க பரிசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் இதுல இருக்கிற உண்மை புரியும். அதனால இந்த நட்சத்திரம் வருகின்ற நாளில் என்ன செய்யணும்? மகாலட்சுமி வழிபாடு பண்ணலாம், குபேரனுடைய வழிபாடு பண்ணலாம்,
ஒரு யாரும் சொல்லாத ஒரு ரகசியத்தை சொல்றேன். எந்த ஒரு மனிதன் இந்த 9 நட்சத்திரங்கள் வரும்போது மாசத்துல வந்துடும். இந்த நட்சத்திரங்கள் வரும்போது அந்த யோகத்தை அனுபவிக்க வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்று, எனக்கு கிரகம் இருக்கு சார், இல்லை சார், இல்லை நான் அனுபவிக்கணும் சார் அப்படின்னீங்கன்னா, நெல்லி மரம் இருக்கு இல்லையா, நெல்லி மரம் பிளஸ் பனை மரம். நெல்லி மரத்துக்கு எல்லாத்துக்கும் தண்ணி ஊற்றிருப்பீங்க, ஆனால் பனை மரத்துக்கு எவனுமே தண்ணி ஊற்ற மாட்டான். அது அப்படி ஒரு பாவம் பண்ண மரம். அப்ப இந்த 9 நட்சத்திரங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் போது நீங்கள் பஞ்சாங்கத்தில் குறித்து வைத்து நேட்டா போய் பரணியில் வரும்போது உங்களுக்கு பிடிச்சது ரெண்டு தான். இது என்ன சொன்னாலும் பணத்தை வாரி இறைக்கக்கூடிய ஒரு சக்தியுடையதை இதை நான் பரிசித்து பார்த்து இருக்கிறதுனால நெல்லி மரத்திற்கு தண்ணி ஊற்றினாலும் இந்த 9 நட்சத்திரம் வருகின்ற ஒரு பாட்டில் தண்ணியை 2 பாட்டில் தண்ணியை ஊற்றினாலும் உங்களுக்கு கோடீஸ்வர யோகம் வேலை செய்யும். நெல்லிமரம் எல்லாம் ஈஸியாக நீங்கள் வீட்டில் எங்கேயாவது வச்சு பராமரிச்சிருவீங்க. ஆனால் பனைமரம் மட்டும் என்ன சொல்லலாம்னா வீட்டில் வச்சு பராமரிக்க முடியாது. அப்போ பனைமரம் இருக்கின்ற இடத்திற்கு போய் இந்த 9 நட்சத்திரம் வருகின்ற அன்று எந்த ஒரு மனிதன் ஆத்மார்த்தமாக பனைமரத்து பக்கத்தில் இருக்கிற அந்த நிறைய அடர்ந்து கிடக்கும், யாரும் போய் கால் வச்சோம்னா முள்ளு தான் இருக்கும். அப்ப ஒத்தை பனை மரமாக இருக்கணும், ஒத்தப்பனை மரமாகத்தான் இருக்கணும். இரட்டை பனை மரமாக இருக்கக்கூடாது. பக்கத்துல நிறைய மரங்கள் இருக்கு. ஒத்தப்பனை மரத்துல தான் பெரிய வில்லங்கம் என்று சொல்லக்கூடிய முனீஸ்வர பகவான் இருக்கார். முனியாண்டி அங்கதான் இருப்பார். அப்ப உலகத்திலே நான் சொன்னானே இந்த 9 நட்சத்திரங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் போது தேடி போய் நான் சொன்னா ஒற்றைப்பனை மரத்திற்கு யார் தண்ணீர் ஊற்றினாலும் அது 100% என்ன சொன்னா கண்டிப்பாக ஊற்றி வர 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 நீங்க எந்த கோயிலுக்கும் போக வேண்டாம் ஐயா, எங்கேயும் போக வேண்டாம், எந்த சாமியும் கும்பிட வேண்டாம், செலவழிக்க வேண்டாம், எதுவுமே செய்ய வேண்டாம். பரணி, ரோகிணி, புனர்பூசம், மிருகசீரிடம், பூசம், மகம், சுவாதி, உத்திராடம், ரேவதி இந்த நட்சத்திரங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் போது பனை மரத்திற்கோ நெல்லி மரத்திற்கோ தொடர்ச்சியாக நீங்கள் தண்ணீர் ஊற்றி வந்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக கோடீஸ்வர யோகத்தை அடைய முடியும். இதில் எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. இது முற்றிலும் ரொம்ப ஏழ்மையில் இருக்கிறோம். நாங்கள் எவ்வளவு தேடியும் எவ்வளவு சிரமப்பட்டும் எங்களால் வெற்றி பெற முடியவில்லை என்று மனம் ரொம்ப காயப்பட்ட நபர்கள் இந்த அற்புதமான விஷயத்தை, காசு கிடையாது, பணம் கிடையாது, ரொம்ப அலைச்சல் கிடையாது. ஏன்னா ஒரு பனைமரத்தை மட்டும் என்ன சொல்லலான்னு நல்லா பார்த்து யாரு தோட்டத்து மரத்துல எல்லாம் போய் ஊத்தாதீங்க. ரோடு சைடுல அனாதையா இருக்கும். இந்த மரம் அனாதையா இருக்கும். நல்லா கொஞ்சம் ஒரு நேரத்தை பார்த்து நல்லா மொம்பட்டியை கொண்டு போய் நல்லா சுத்தம் பண்ணிட்டு, ஏன்னா நீங்க போனா உங்களுக்கு முள்ளுகுள்ளு தச்சிடக்கூடாது, ஒத்தப்பனை மரமா இருக்கணும். நீங்க வாட்டுக்கு என்ன சொன்ன இந்த நட்சத்திரம் வருகின்ற நாள்ல 2 வீலர்ல போயோ அல்லது நீங்க போக்கிலே உங்களுக்கு நீங்க போற வழி வார வழியில இருந்ததுன்னா கண்டிப்பா செயல்படுங்க. நீங்கள் கோடீஸ்வர யோகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பனை மரமும் நெல்லி மரமும் கொடுக்கும். ஏன்னா வானமண்டலத்தில் இருக்கின்ற நட்சத்திரங்கள் இருக்கு பார்த்தீங்களா, அதற்கும் விருட்சத்திற்கும் தொடர்பு உண்டு. அதனாலதான் எல்லா இதுக்கும் என்ன சொன்னான்னா 27 நட்சத்திரத்துக்கு விருட்சத்தை சொன்னான், சும்மாலாம் கிடையாது. ஏன்னா அந்த நட்சத்திரங்கள் கண்டிப்பாக என்ன செய்யும்னா அந்த சம்பந்தப்பட்ட நட்சத்திரங்கள் சம்பந்தப்பட்ட மரங்களுடன் என்ன சொன்னா அந்த உள்ளார்ந்த ஒளியை கொடுத்து வெற்றி பெற வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. அதனால பனை மரம் நெல்லி மரம் கண்டிப்பாக என்ன சொல்லலாம்னா அதுவும் குறிப்பிட்ட இந்த 9 நட்சத்திரங்களில் நீங்கள் செயலாக்கத்திற்கு கொண்டு வரும்போது என்ன சொல்லி ஊத்தணும்? ஓம் ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நம, ஓம் ஸ்ரீயை நம, ஓம் ஸ்ரீயை நம அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திரத்தை சொல்லி ஊத்தணும். காசும் கிடையாது, பணமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அற்புதமான எந்த ஒரு மனுஷன் பாமரனாக இருந்தாலும் இந்த நட்சத்திரத்தை குறித்து வைத்து
நீங்கள் செயலாக்கத்திற்கு போங்க. கண்டிப்பாக பெரு வெற்றியை பெறுவீர்கள் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. இது உண்மையா என்று சொன்னால் உண்மையே. இதில் எந்தவித சும்மா ஏதோ ஒரு வீடியோ போடணுங்கிறதுக்காக சொல்லப்பட்ட ஒன்று அல்ல. வீடியோ போடுறதுக்காக சொல்லப்பட்டுள்ள ஒன்று அல்ல. பாமரனும் தன்னுடைய வாழ்க்கையில் வாழ்க்கை அந்திம காலத்திற்குள் கூட ஒரு பெரிய இதெல்லாம் செஞ்சு நான் வெற்றி பெற்றேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடியது இந்த நட்சத்திரங்களும் இந்த 2 விருட்சங்களும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.